ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்னிங்கே எழுந்திரிச்சு சமைக்க போகிறேன். இப்போ எத்தனை மணி தெரியுமா? இப்போ மார்னிங் 5 மணி. இப்போ நான் சோறும் அப்புறமா உருளைக்கிழங்கும் முட்டையும் சமைக்க போகிறேன். இந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நான் மஞ்சளும் அப்புறமா பாலும் ஊற்றி சமைக்க போகிறேன். கலர்ஃபுல்லாக ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போதே அவ்வளோ மணமாக இருக்கும். பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும். அப்புறமா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அப்புறமா நான் பீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலா அரைச்சி போட்டு தான் சமைக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்போவுமே மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேன். இன்றைக்கும் அதே மாதிரி விடிய காலை 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி. இப்போ சமைக்க போகிறேன். இப்போ நாங்கள் மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 4-5 மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். நான் வேறையாக இஞ்சியும் பூண்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். கறி தாளிக்கவும் அந்த சாதத்தை தாளிக்கவும். இப்போ நான் இஞ்சியும் பூண்டையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சாதத்துக்கும் கறிக்கும். அப்புறமா மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். எப்போவுமே சமைக்கும் போது அம்மியில் அரைச்சி சமையல் செய்யுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு சரியில்லாத நேரத்தில் மிக்சியில் அரைச்சி எடுங்க. மற்ற டைமில் இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி சமையல் செய்ய பழகிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைங்களும் அந்த பழக்கத்தை பழகி கொள்ளுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஃபை தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வெங்காயத்தை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, மசாலா, இஞ்சி பூண்டு, கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு.
இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளுங்க. அப்புறமா கடுகை போட்டுக்கொள்ளுங்க. இது கூடவே வெந்தயத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. அப்புறமா சீரகத்தையும் சோம்பையும் போட்டு நல்லா தாளிச்சு கொள்ளுங்க. இது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. வெங்காயம் வதம் வரைக்கும் இந்த பீஃபில் அரைச்ச மசாலாவையும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நான் பிரட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா நாங்கள் சமைக்கும் போதும் வேறையாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்க. இப்போ பச்சை மிளகாயை சேர்த்து கொள்ளுங்க. நாம் இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்க கூடாது. கறி வேகும் போது தான் தக்காளி சேர்த்துக்கொள்ளணும். இப்போ கருவேப்பிலையை தூவி வதக்கி கொள்ளுங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கொள்ளுங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கல, ஏன்னா நான் வர மிளகாயும் மல்லியும் சேர்த்து மசாலால அரைச்சி எடுத்திருக்கேன். அதனால இப்போ 4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பீஃப் கூட உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிறோம், அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ மசாலால கலந்து வச்சுக்கிற இந்த பீஃபை இது கூட சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, இந்த கறி தண்ணி விட்டு வேகும். இப்போ நாம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்க நல்லா சீவி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருக்குன்னு பாருங்கள். நான் 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி போட்டேன். எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் தான் நாம் தக்காளி சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நாம் இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ நான்
உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிறேன். அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது வதங்கினதும் இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடுறேன். அப்புறமா இந்த பீஃப் கறிக்கு கலந்துக்கிறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். இதை நாங்கள் அந்த கறி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா தண்ணி வற்றி வெந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றி நாங்கள் பிரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க கறி இப்போ டிக்கா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி பீஃப் கறி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிருச்சு. பாருங்கள் ரோஸ்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு நான் முதல் பாலையும் ரெண்டாவது பாலையும் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா உப்பு, மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறமா பட்டை, ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை எடுத்துக்கிறேன். அப்புறமா வெந்தயம். இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதில் வெந்தயம், அப்புறமா பட்டை, ஏலக்காய், அந்த சின்ன துண்டு பிரியாணி இலையும் சேர்த்து இஞ்சி பூண்டும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். அப்புறமா வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. அப்புறமா இது கூட எடுத்து வச்சிக்கிற தக்காளியை சேர்த்து கொள்ளுங்க. பால் நல்லா கொதிச்சதும் இது கூட நாங்கள் அரிசியை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ரைஸ் குக்கரில் தான் சமைக்க போகிறேன். ஏன்னா இது நான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சமைக்கிறது. இன்னைக்கு ஃப்ரைடேனால
இதை நான் சமைச்சு கொடுத்துட்டு இன்னொரு வாட்டியும் சமையல் செய்யணும். ஸோ எனக்கு டைம் பத்தாது, அதனால தான் நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். இப்போ நான் முட்டையை பொரித்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கிட்டு அப்புறமா இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சாதம் வெந்திரிச்சு பாருங்க. கம கமன்னு வீடே மணக்குது. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல தான் எப்போவுமே சந்தோஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க, யாருன்னு தெரியாது என்னோட கையால் சாப்பிட போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஃப்ரைடேக்கு கிடைக்கிற சந்தோஷம் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக என்னோட வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.